மிஸ்டர் ஆதித்யா, நான் அவங்களோட எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அவங்க ஒத்து வர மாதிரி தெரியல. கோர்ட்டுக்கு போறதை தவிர வேற வழி இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வாட்? கோர்ட்டுக்கா? என்ன பேசுறீங்க நீங்க? நான் 15ஆம் தேதி அன்னைக்கு கஸ்டமர்ஸ் கிட்ட சாவி கொடுத்ததா ப்ராமிஸ் பண்ணியாச்சு. பணம் கொடுத்தவங்களுக்கு அன்னைக்கு வீட்டை ஒப்படை காட்டி என்ன கோர்ட்டுக்கு இழுத்துருவாங்க. பேங்க்ல இருந்து எனக்கு பிரச்சனை வரும், தெரியும் இல்ல? மிஸ்டர் ஆதித்யா, பேங்க் மேனேஜர்ட்ட பேசினா நிச்சயம் டைம் தருவாரு. நிலைமையை எக்ஸ்பிளைன் பண்ணா புரிஞ்சுப்பாரு. நான்சென்ஸ். இப்போ நடக்கிற கொலைப்படி காரணம் நீங்க. நீங்க பண்ண தப்புனால தான் இவ்ளோ பெரிய கிரைசிஸ நாம சந்திக்க வேண்டியதாயிடுச்சு. நீங்க பண்ண தப்புக்கு நான் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட போய் கெஞ்சிட்டு நிக்கணுமா? நீங்க மறுபடியும் என்னோட தப்புன்னு எஸ்டாப்லிஷ் பண்ண பாக்குறீங்க. ஹாரிங்டன் ரோட் ப்ராப்பர்ட்டி எனக்காக வாங்கினது. எனக்காகன்னு வாங்கும்போது தப்பு பண்ணுவேனா? ஓகே, அப்புறம் ஏன் இவ்வளவு பெரிய பிரச்சனை? இந்த பாருங்க மிஸ்டர் ஆதித்யா, 3 கை மாறி என்கிட்ட வந்த நிலம் அது. ஆரம்பத்துல அது ஒரு ட்ரஸ்ட் ப்ராப்பர்ட்டி. அதுல ஒரு ட்ரஸ்டியோட வாரிசு நான் தான். எனக்கு தான் பாத்தியம் இருக்குன்னு இப்ப கோர்ட்ல கேஸ் போட்டிருக்கான். இதுல ஏதோ ஒரு உள்நோக்கம் இருக்குன்னு எனக்கு தோணுது. நான் வாங்கினப்போ ஏன் அறிவுக்கு எட்டின வரைக்கும் இட்ஸ் எ கிளீன் ப்ராப்பர்ட்டி. நோ 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 நோ, உங்களோட விளக்கத்தை ஏத்துக்கவே முடியாது. ஒரு நிலம் வாங்குற போது அதுலயும் ஏகப்பட்ட இன்வெஸ்ட்மெண்ட்ல உங்களோட ட்ரீம் ப்ராஜெக்ட்னு சொல்ற ப்ராஜெக்ட்டுக்கு இடம் வாங்குறப்போ ஒரு கிரிமினல் மாதிரி உங்களோட மூளை யோசிச்சிருக்கணும். அப்படி நீங்க யோசிச்சு வாங்கியிருந்தா இப்போ இவ கோர்ட்டுக்கு போயிருக்க மாட்டான். இப்ப கோர்ட்டுக்கு போனவன்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வாங்கல ஆதித்யா. கொஞ்சமாவது நியாயமா பேசுங்க. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வெரிஃபை பண்ண முடியுமே தவிர தொல்பொருள் ஆராய்ச்சியா பண்ண முடியும்? இந்த மாதிரி பேஜ்ல காமிக்கிற சாமர்த்தியத்தை அந்த இடத்தை வாங்குறப்போ நீங்க காட்டிருக்கணும். லுக், நான் முடிவா சொல்றேன், இது உங்களால வந்த பிரச்சனை. நீங்க தான் சால்வ் பண்ணும். இல்ல என்னோட 70% ஷேரை எனக்கு செட்டில் பண்ணிட்டு இந்த கம்பெனியை நீங்களே எடுத்துக்கோங்க. ஆதித்யா, வாட் ஆர் யூ டாக்கிங்? ஷாக் ஆகாதீங்க, ஷாக் ஆகாதீங்க மிஸ்டர் விஸ்வநாதன். இதுதான் ஒரே ஒரு சொல்யூஷன். ஆதித்யா, என்ன பேசுறீங்க நீங்க? என்னோட பொருளாதார நிலைமை மோசமா போனதுனால தானே என் கம்பெனியோட 70% ஷேரை உங்களுக்கு கொடுத்தேன். இப்ப இப்படி பேசினா? ஓகே, உங்களால முடியலனா இந்த லேண்ட் லிட்டிகேஷனை நீங்க உடனடியா முடிக்கணும். அதுவும் உங்களோட சொந்த ரிஸ்க்ல. அது எப்படி ஆதித்யா? அவன் கேட்கறது 2 கோடி ரூபாய். மிஞ்சி போனா அந்த இடத்துக்கு 60 லட்சம் ரூபாய் தான் மதிப்பு. நாம அந்த இடத்துல கட்டடம் எழுப்பிட்டோன்ற காரணத்துக்காக ஒரு அநியாயம் 2 கோடி ரூபாய் கொடுக்க முடியுமா? இந்த ப்ராஜெக்ட்ல அவ்வளவு லாபமா வரும்? அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்ல மிஸ்டர் விஸ்வநாதன். நாம பப்ளிக்ல கமிட் பண்ணிட்டோம். கேட்கிற பணத்தை கொடுத்துட்டு அவனை ஒதுக்கி விட்டுட்டு வேலையை முடிச்சாதான் நம்ம கம்பெனியை ஜனங்க மதிப்பாங்க, நம்புவாங்க. ஆதித்யா, எப்படியாவது பணம் கொடுத்துட்டு சரி பண்ண பாருங்க. That's it. ஆதித்யா, இப்படி இறக்கம் இல்லாம பேசாதீங்க. கொஞ்சமாவது மனிதாபிமானம் வேணும். சாரி, அது முடியாது. ஏன்னா இது பிசினஸ். இதுல 1 1 2ங்கிறதா கணக்கு. என்ன பத்தி தெரிஞ்சிருந்தும் என்கிட்ட தத்துவம் சென்டிமெண்ட்ஸ் பேசுறது வேஸ்ட், சுத்த வேஸ்ட் மிஸ்டர் விஸ்வநாதன். நான் உங்ககிட்ட நேரடியாவே கேட்கிறேன், என்னோட 70% ஷேரை திரும்ப எடுத்துக்க உங்களால முடியுமா? நான் ஒதுங்கிக்கிறேன். இந்த கம்பெனி நீங்களே வச்சுக்கோங்க. இல்ல மிஸ்டர் ஆதித்யா, அதுக்கு வசதி இல்ல. ஓகே, சாப்டர் ஓவர். அடுத்த அந்த பார்ட்டிக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியுமா? அதுவும் என்னால முடியாத காரியம்தான். அந்த அளவுக்கு பணம் இருந்தா நான் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டேனா? சோ இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அந்த பார்ட்டி கிட்ட நான் பேசுறேன், அவ கேட்கிற பணத்தை நான் கொடுக்கிறேன். ஆனா அந்த பணத்துக்கான தொகைக்கு இந்த கம்பெனில இருக்கிற மீதி 30% ஷேரை நான் எடுத்துக்கிறேன். நீங்க இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிடணும். That's it. இது அநியாயம், ரொம்ப பெரிய அநியாயம். I know Mr. Vishwanathan, but I can't help it because it's the only possible solution. இதுக்கு வேற வழியே கிடையாது.
சார், நீங்க சொல்றது சரிதான். பிரச்சனையை முடிக்கிறதுல ஒரு சுறுசுறுப்பு காட்டணும். ஆனா யார் யார் பொறுப்புல இருக்காங்களோ அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் பிரச்சனையை சமாளிக்கணுமே தவிர ஒருத்தரை பலிக்கடா ஆக்குறது ரொம்ப தப்பு சார். லுக், ஐ அம் தி பாஸ் ஹியர். உன்ன மாதிரி எடுப்புடிங்களா பேசுற விஷயம் இது கிடையாது. சாரி சார், இந்த பிரச்சனை நல்ல விதமா முடியணும். அதுதான் இப்ப முக்கியம். ஆமா, அபி சொல்றதுதான் கரெக்ட். சொல்லுங்க, இந்த பிரச்சனை எப்படி தீர்க்க போறீங்க? இது பாருங்க, நான் எல்லாத்தையும் சொல்லியாச்சு. இப்போ மிஸ்டர் விஸ்வநாதன் தான் முடிவு பண்ணணும். ஏன் அவர் முடிவு பண்ணணும்? இந்த கம்பெனியோட பாஸ் நீங்க தானே. நீங்க என்ன பண்ண போறீங்க? இது பார், இந்த பிரச்சனை காரணம் விஸ்வநாதன். அதனால அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு அவரோடது. நோ சார், இந்த பிரச்சனைக்கு அவர் காரணம் இல்ல, நீங்க தான் காரணம். இப்ப நடக்கிற நாடகத்தை நடத்துறது நீங்க தான். என்ன ஒலற நீ? What are you trying to say? இந்த ஹாரிங்டன் ரோட் சைட்ல வில்லங்கத்தை கலப்புனது நீங்க தான். Nonsense! நான் எதுக்காக ப்ராஜெக்ட் சைட்ல லிட்டிகேஷன் உருவாக்கணும்? அப்படி நடந்தா எனக்கு தானே நஷ்டம். இது கூட தெரியாத முட்டாளானா? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு. நோ, இது உங்க மாஸ்டர் மைண்டோட பிளான். பாஸ் கிட்ட இருக்கிற 30% ஷேரை எடுத்துக்கிட்டு ஒட்டுமொத்த கம்பெனிய உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்காக நீங்க போட்டிருக்கிற பிளான் தான் இது. Shut up! Just shut up, I say! நீங்களே ஒரு பிரச்சனையை உருவாக்கி அதுக்கு எங்க பாஸ பொறுப்பாக்கி அவரை கார்னர் பண்ணி இப்ப பலிக்கடா ஆக்கிட்டீங்க. அவர் வச்சிருக்கிற 30% ஷேரையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு ஆபீஸை விட்டு வெளியில வர அளவுக்கு இப்ப அவரை கொண்டு வந்துட்டீங்க. இது மட்டுமா? ஆரம்பத்துல சக்தி குரூப்பை வச்சு எங்களுக்கு யாரும் ஃபைனான்ஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சூழ்நிலையை உண்டாக்கி நெருக்கடியை கொடுத்து அந்த நெருக்கடியை போக்குறதுக்கு உதவுற மாதிரி உள்ள நுழைஞ்சி 70% ஷேர்ஸையும் வாங்கிட்டீங்க. இப்ப என்னடானா நீங்களே ஒருத்தனை செட்டப் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பி இந்த கம்பெனிக்கு எதிரா கேஸ் போட வச்சு இன்னொரு நெருக்கடியை உண்டு பண்ணிருக்கீங்க. இந்த நெருக்கடி சரியாகணும்னா மீதி இருக்கிற ஷேர்ஸ் இந்த கம்பெனி எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு எங்க பாஸ் வெளியில போகணும். ரொம்ப பிரமாதமான திட்டம், ரொம்ப பிரமாதமான புத்திசாலித்தனம். ஆனா பச்சை அயோக்கியத்தனம் மிஸ்டர் ஆதித்யா. Shut up! எடுத்து காலி பண்ணுங்க. All of you just get out of my sight, I say! ஓகே, இனிமே இங்க நிக்கிறது எங்களுக்கு மரியாதை இல்ல. நாங்க போறோம். ஆனா என்னடா என்னடா நீங்க இதுல ஜெயிச்சிட்டீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்க வஞ்சத்தினால எங்களை எல்லாம் வீழ்த்திட்டீங்க. ஆனா எங்க பாஸ் இதுல இருந்து மீண்டும் வருவாரு. அவர் கூட நாங்க எல்லாரும் நிப்போம். ஏய், வாய மூடு. ஆஃப்டர் ஆல் நீ ஒரு பொம்பளை. என்ன ஆதித்யா கிட்டே சவால் விடுறியா? பொம்பளைனா அவ்வளவு கேவலமா போச்சா? சொல்ல முடியாது மிஸ்டர் ஆதித்யா. சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறலாம். ஏய், நீ என்ன நினைக்கிற? அப்போ உன் முன்னாடி வந்து நிப்பேன்னு நினைக்கிறியா? நிக்கணும், நிப்ப, நிக்க வெப்ப. ஏய், Don't shout! வாங்க சார், போலாம். No! Get in! Get in! Get lost! Get lost, I say! Ah!
curse you, Abhi! சோ நாம நடுத்தருக்கு வந்துட்டோம். பெரிய பெரிய கனவுகளோடு இந்த கம்பெனியை ஆரம்பிச்சேன். அந்த கனவுகளை நிஜமாக்குற திறமை என்கிட்ட இல்லாம போயிருக்கலாம். ஆனா கம்பெனியே பறி கொடுத்துட்டு இப்படி வெளியில நின்னு வேடிக்கை பார்க்கிற நிலைமை வரும்னு நான் நினைச்சே பார்க்கல. சார் ப்ளீஸ் டோன்ட் வரி சார். இதை நீங்க ரொம்ப பெரிய தோல்வியா நினைக்காதீங்க சார், ப்ளீஸ். ஆமா சார், நாம ஒண்ணும் திறமை இல்லாமலோ தகுதி இல்லாமலோ தோத்து போல சார். சூழ்ச்சி பண்ணி வஞ்சம் பண்ணி முதுகுல குத்தி நம்மள வெளியில தள்ளி இருக்காங்க. இதுக்கு நாம வருத்தப்படக்கூடாது சார். வருத்தப்படாம சிரிக்கணும்னு சொல்றியா? இல்ல சார், கோவப்படணும்னு சொல்றேன். கோவம்னா அவங்கள அடிக்கிற கோவம் இல்ல, ஜெயிக்கிற கோவம். நம்மள வெளியில தள்ளினாலும் நாம தோத்து போக மாட்டோம்னு நிரூபிக்கிற கோவம், ஜெயிக்கிற கோவம் சார். We should win. அபி, எனக்கு தைரியம் சொல்றதுக்காக மட்டும் நீ இப்படி பேசலன்னு எனக்கு புரியுதுமா. நீ நிஜமான ஆதங்கத்தோடு பேசுற. ஆனா நான் முழுசா உடைஞ்சு போயிட்டேன் அபி, உடைஞ்சு போயிட்டேன். I am totally shattered. சார் ப்ளீஸ் சார், ப்ளீஸ். சார் சார், நீங்க எதுக்கு மனசு உடைஞ்சு போயிடக்கூடாது சார். நாங்க எல்லாரும் உங்க கூட இருக்கிறோம் சார். சார் இது போற என்ன சார், உலகமா முடிஞ்சு போச்சு. கிருஷ்ணன், உங்களுக்கு இருக்கிற தெம்பு கூட என் மனசுல இல்ல சார். என் மனசுல இல்ல சார் இப்ப என்ன சார் ஆயிடுச்சு? ஒண்ணும் இல்ல சார். சார் இங்க பாருங்க, வெற்றி தோல்வின்றது தினம் தினம் பிசினஸ்ல எல்லாருக்கும் நடந்துட்டு இருக்கிறது தான். நம்மளால திரும்ப கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணி ஜெயிக்க முடியும் சார், எனக்கு நம்பிக்கை இருக்கு. உஷா, ஒரு பந்தயத்துல திறமைசாலி கிட்ட நானும் திறமைய போட்டி போட்டு தோத்திருந்தா அந்த தோல்விக்கும் ஒரு பெருமிதம் இருந்திருக்கும். ஆனா இது அப்படியா? நான் ஏமாடியா இருந்திருக்கேன் உஷா, சூழ்ச்சிக்கு பலியாயிட்டேன். இன்ஃபேக்ட் நான் பிசினஸ்க்கே லாயக்கு இல்லாதவமா. ஐயோ, லாயக்கு இல்லாதவன். ஆமா சார், நீங்க ரொம்ப நல்லவர். பிசினஸ்ல உங்களை மாதிரி நல்லவங்கள ஆதித்யா மாதிரி ஆளுங்க அடிச்சு சாப்பிடுறாங்க. இதுக்காக நீங்க அவமானப்படக்கூடாது சார். நல்லவரா இருக்கிறது அவமானமா சார்? சார் you know what's your problem? You're too good sir. அதான் உங்க பிரச்சனை. இத வெறும் வியாபார ஸ்தாபனமாவோ கட்டடமாவோ இன்னும் என்னால நினைச்சு பார்க்க முடியலமா. இது என்னோட வீடு மாதிரி. இங்க ஒரு குடும்பம் இருந்துச்சு. நான், உஷா, அபி, தொல்காப்பியன், கிருஷ்ணன், கலை, முத்தாப்பான்னு எல்லாரும் எனக்கு உறவு மாதிரி இருந்தீங்க. இப்ப கூடு கலைஞ்ச மாதிரி எனக்கு ஒரு வலிமா. சார் ப்ளீஸ் சார், ரொம்ப எமோஷனல் ஆகாதீங்க சார், ப்ளீஸ். இந்த கம்பெனி மட்டும் நான் இழக்கலமா, உங்களை மாதிரி நல்லவங்களையும் எழுந்துட்டேமா, எழுந்துட்டேன். என்ன நம்பி இருந்ததுக்கு உங்களுக்கு என்னால எந்த நல்லதையும் செய்ய முடியலமா. ஐயோ அப்படியெல்லாம் இல்ல சார். அப்படி சொல்லாதீங்க சார். இல்லம்மா, உங்களை எல்லாம் இப்படி நடு தெருவுல கொண்டு நிறுத்திட்டேனம்மா. என்ன சார் நீங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க சார். சார் சார் உஷா, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு, ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணு உஷா. சார் நோ. எப்போ வந்தீங்க? ரொம்ப முன்னாடி வந்துட்டேன்ப்பா. எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓ, இத பாரு, நீ பண்றதை விமர்சிச்சா உனக்கு பிடிக்காது, அது எனக்கு தெரியும். ஆனா என் மனசுல ஒண்ணு தோணுது, அதை சொல்லித்தான் ஆகணும். நீ அந்த விஸ்வநாதனை வெளியேற்றினது கூட உன்னை பெருசா பாதிக்கும்னு நான் நினைக்கல.
ஏன்னா வியாபார போட்டியில இதெல்லாம் சகஜம்னு நினைக்கிற ஆளு நீ. ஆனா அந்த ஸ்டாஃப் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் ரொம்ப விசுவாசமானவங்க. அவங்களையும் சேர்த்து வெளியேத்திட்டியே. இதுக்காக நீ ஒரு நாள் வருத்தப்பட வேண்டி இருக்கும்னு என் மனசுல தோணுதப்பா. Are you joking, Pa? No, it's not a joke. அப்பா, let me tell you one thing. இது என்னோட ஆபீஸ். இதை எப்படி நடத்தணும் எனக்கு நல்லாவே தெரியும். Just don't try to teach me, please.